அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. உங்களுடைய பேருண்ணே? என் பேர் ராஜபாண்டி. ராஜபாண்டி. இது என்ன பிராண்ட் ஆட்டோண்ணே? இது மகேந்திரா அல்பா. மகேந்திரால ஆல்ஃபா. இது என்ன மாடல்ண்ணே இது உங்களுக்கு? இது 99. வாவ், 99. 2009. ஆமா, 2009ல இருந்து நீங்க ஒரு ஆள் தான் வச்சிருக்கீங்க? ஆமா. இது உங்களுடைய சொந்த வண்டி தான்? ஆமாண்ணே. இந்த வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா புதுசா இப்ப யாராவது ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த பிராண்ட் ஆட்டோ வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நீங்க சொல்ல போற விஷயத்துலதான் இருக்கு. இந்த வண்டி வாங்கவா வேணாமா, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிற சொல்றத பொறுத்தான் இருக்கு. இந்த ஆல்பா வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. வண்டி நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிண்ணே? மெயின்டெனன்ஸ் 5000 கிலோமீட்டருக்கு கரெக்டா ஆயில் சர்வீஸ் பண்ணா கரெக்டா வேலை வராது. அதிகமா வேலை வராது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி செலவு வச்சிருக்க அந்த வண்டி? செலவு இதுவரை வைக்கல. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. மெயின்டைன் கரெக்டா பண்ணாலும் வண்டி செலவு இல்லை. மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா கரெக்டா பண்ணோம்னாலே வண்டி நல்லா தான் இருக்கும். ஆமா. சரிண்ணே, உங்களுக்கு எல்லாரும் மேக்சிமம் கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அந்த ஆட்டோல எந்த வீடியோ எடுத்தாலும், நம்ம வெஹிக்கிளை பத்தி எந்த வீடியோ எடுத்தாலும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் மைலேஜ். ஆமா. இது நீங்க செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? இந்த வண்டிக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும்? 1 லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் கொடுக்கணும் சாலிடா. ஆமா. ஆனா நமக்கு நம்ம ஆட்டோல வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் தானே ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு பெர்மிட் வந்து 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டருக்கு உள்ளதான். அவ்வளவுதான். 30 கிலோமீட்டர் தான் நமக்கு ரேஞ்ச். எங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கொடுத்தா நல்லது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஆட்டோக்களை ஃபுல்லாவே அதான். இந்த வண்டி எடுத்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா இப்ப உள்ள ஓட்டத்துக்கு? ஓட்டம்ன்றது சொல்ல முடியாதுல்ல, வண்டி நல்லாதான் இருக்கு. வண்டி நல்லா ஓட்டம்ன்றது மக்கள் கூட்டம் வர்றத பொறுத்துதான் ஓட்டம். சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆமா. திரும்பி ஃப்ரீ பஸ் முன்னாடி நல்லா ஓடுத்து, இப்ப ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க. அடிக்க வரக்கா ஃப்ரீ பஸ் வருது. ஆனா அந்த முதலமைச்சர் வந்து ஃப்ரீ பஸ் விட்டனால ஆட்டோ தொழில் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆட்டோ தொழில் வந்து கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 80% பாதிக்கப்படுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமாண்ணே. ஆட்டோ தொழில இப்படி ஒரு இருக்கு. நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு மெயின் ரோட்ல போறதை விட, நம்ம லோக்கல் சவாரி எடுக்கிறத விட, இந்த கோயில் குளங்கள் திருவிழான்னு வரும்போது நமக்கு ஓரளவு அதுலயுமே ஃப்ரீ பஸ் வந்துருதுல. அதுலயுமே எல்லாமே வந்துருதுரே. அதையும் கேட்கற வாடகை கொடுக்க மாட்டாங்கல்ல. அது அப்படியே வந்தாலும் பஸ் டிக்கெட்டை கணக்கு பண்ணிதான் 10 பேர் வந்து கேட்கறாங்க. அதுல பஸ்ல வந்து 50 பேர் 100 பேர் ஏத்திட்டு போறாங்க. இப்போ உங்களுக்கு எஃப்சி எப்படின்னா? எஃப்சி வந்து 2 வருஷத்துக்கு இருக்கா. 2 வருஷத்துக்கு எஃப்சி. ஆமா. உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி செலவுகள் இதுக்கு எஃப்சிக்கு மட்டுமே? எஃப்சி இன்சூரன்ஸ் 10,000 ரூபா வாங்குறாங்க. இன்சூரன்ஸ் 10,000 ரூபா. 10,000 ரூபா. எஃப்சி இன்சூரன்ஸ் ரோட் ஆக்சிடென்ட் மொத்தம் வந்து 8,500 9,500 வாங்குறாங்க. இன்சூரன்ஸ்ன்றது அதிகம். இப்ப நீங்க சொல்றது வந்து 10 ரூபாங்கிறது வந்து ஆர்டிஓ செலவு மட்டும். ஆமா. இது போக இன்சூரன்ஸ் தனி. இன்சூரன்ஸ் தனி. இந்த செலவு போக நமக்கு இதுக்கு பெயிண்டிங் இருக்கு. பெயிண்டிங்லாம் அன்னைக்கு 6,000 ரூபா. ஒரு வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 6,000 ரூபா. அதுவும் 1 மாசம் ஆகுது. 1 மாசம் உங்களோட லைஃப்க்கு போகுமே ஆட்டோ சவாரி எல்லாம் போகுமே. 1 மாசம் ஆகுது. வாடகை வண்டி எடுத்து ஓட்ட முடியும். அப்படித்தான் ஓடிக்கி இருக்கான். வேற வழி. 1 மாசம் வீட்டுல உட்கார முடியாதுல்ல. அதுலனே ஒரு மாசங்கிறது நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. அன்றாடம் நமக்கு 1 மாசம்ன்றது கம்மி. ஒரு வண்டி வேலைக்கு பாடி கட்டுன்னு சொன்னா 3 மாசம் 9 மாசம் இப்படி எல்லாம் ஆகும். இல்ல இப்ப நார்மலா இந்த வண்டிக்கு இப்ப நீங்க நார்மலா பெயிண்ட் அடிச்சு டிங்கர் வேலைன்னு பார்க்கணும் போது 2 மாசம் ஆயிடுது. 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகும். 2 மாசம் வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னா அப்ப நம்ம வெளி வாடகை எடுத்தோம்னா வெளியில ஒரு நாளைக்கு 400 ரூபா லீஸ் கொடுத்து வண்டியை அந்த சவாரி விட்டு போயிடக்கூடாது. நட்டம் தான். நட்டம் இருந்தாலும் நம்ம வெளி சவாரிய விடக்கூடாதுன்னு கஸ்டமரை விடக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டிக்கிருக்கோம். அதுக்காகவாது நம்ம கை காசு ஓட்டிதான் ஆகணும். ஒரு டீ போர்டு வண்டி வச்சு ஓட்டுறதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இங்கேயும் 30 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய வண்டிக்கு மட்டும் 30 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் சிரமமான வேலை தான். பட் மைலேஜ் ஓரளவு கொடுக்குது. மெயின்டெனன்ஸ் ஓரளவு ஓகே. இந்த கரெக்டா வண்டியை மெயின்டைன் பண்ணா தான் அந்த வேலை. இல்லைன்னா சீக்கிரம் வேலை வச்சு. நீங்க ஒரு ஆள் மட்டும் ஓட்டிட்டு இருக்கீங்க. அதனால ஓட்டினா ஆள் மாறி ஓட்டினா அது அவன் கண்ட்ரோல் தெரியாது. இந்த மாதிரி வண்டி செகண்ட்ஸ்ல ஆளுங்களை மாற மாடலும் மாறும்ல. இப்ப எவ்வளவு எலக்ட்ரிக்கல் பைக்லாம் ஆட்டோ வந்துருச்சு. இப்ப எல்லாரும் அதுக்கு பைக் இருக்காங்கல்ல. அது கட்டுப்படி செலவு கம்மி தானே. அதுல எந்த செலவுமே கிடையாது. வண்டியோட மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுல. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, ரோட் டாக்ஸி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. கரண்ட் ஆட்டோலயா? ஆமா, பேட்டரி ஆட்டோல அதுதான்.
4 மணி நேரம் சார்ஜ் போட்டா போதும் 200 கிலோமீட்டர் ஓடுது. இப்ப ஃபுல்லா அந்த வண்டி தான் எல்லாரும் எடுத்துக்கிருக்கா மக்கள். ஆட்டோ ஓட்டுற நம்ம ஊர்ல அந்த ஆட்டோ இல்லன்னு நினைக்கிறேன். ஆட்டோத்துல ஃபுல்லா எடுக்கிறதுக்கு இருக்காங்க. மதுரை ஃபுல்லா 100க்கு 60% வந்துருச்சு மதுரை. நம்ம பக்கம் இல்ல. ஆமா, அப்படி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். இப்ப சிவகங்கையில ஒரு வண்டி ஓடிக்கி இருக்கு, பேசஞ்சர் ஆட்டோ. பேட்டரி ஆட்டோ. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வண்டி ஓடுது. பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஒரு சிங்கிள் எடுத்தா 3 சிங்கிள் எடுத்துறேன். அந்த அளவு பிக்கப் இருக்குன்றீங்களா? போய்க்கு இருக்கு. நம்ம வண்டியில 5 பேர் ஏத்துறான், அவன் 6 பேர் ஏத்தி சர்ருக்கு அவன் முன்னாடி போயிடுறான். அப்படி காருமே முன்னாலுமே போயிட்டு முன்னாலுமே வந்துடுறான். சிவகங்கை வண்டி வந்துச்சு, நீ வந்துடும், நீ இந்த வண்டியை மறந்துடுவாங்க. சரி, நமக்கு இந்த வண்டி இப்ப செகண்ட்ஸ்ல எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? என்ன மாதிரி எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கல வேணா, அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து பண வசதியை பத்தி தான் எடுக்க முடியும், போக முடியும். சரி, எப்படியுமே எல்லாருமே முதல் வச்சு எடுக்க போறது கிடையாது. கொஞ்சம் கடனை வாங்கி தான் வந்து ஆட்டோ எல்லாம் எடுப்பாங்க. அது மன பொறுத்து கடனை வாங்கி ஆட்டோ எடுத்து புதுசா இருக்குன்னா 5 லட்ச ரூபா ஆகுது, 2.5 லட்ச ரூபா வட்டி, 7 லட்சம் 8 லட்சம் ஆகுது அப்படி நினைக்கிறவங்க ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் அப்படி வண்டி எடுக்கிறாள்லாம் இருக்குல்ல. செகண்ட்ஸ்ல எடுத்து ஓட்டுறவங்களுக்கு இது ஜெயிக்க முடியுமா? இருக்கு, ஜெயிக்க முடியும்னு இந்த மாவட்டத்தை சிவகங்கையில சொல்ல முடியாது. வேற எங்க வேணாலும் எடுத்தா ஜெயிக்கலாம், சிவகங்கையில சொல்ல முடியாது. அதான் உண்மை நடைமுறை. இப்ப நான் வந்து ஒரு டாடா மேஜிக்னு ஒரு பழைய செகண்ட்ஸ்ல தான் எடுத்தேன் 10. ஒரு 2 வருஷத்துக்கு ஏன்டா அந்த வண்டி எடுத்தோம்னு யோசிக்கிற அளவுக்கு செலவு மேல செலவு வந்துட்டே இருந்துச்சு. இப்ப அந்த வண்டியை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டயத்துல இந்த செலவு வைக்கும், இந்த செலவுக்கு முன்னக்கூடியே அதை வேலையை பார்த்து வச்சிருவேன். அந்த மாதிரி சொல்றேன். நமக்கு இந்த மாதிரி வண்டிக்கு எடுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யூஸ்ஃபுல் நம்ம பண்ற பொறுத்தே. நம்ம செகண்ட்ஸ்ல வாங்கினா எப்ப வேலை வரும்னு தெரியாது. ஏன்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணான்னு தெரியாதுல. ஆமா, சில பேரு அவங்க வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு வண்டியை மெயின்டைன் கவனிக்க மாட்டாங்க. இது குடும்பம் மாதிரி கவனிக்கணும். கவனிச்சா ஒரு ஆள் கைப்பட இருந்துச்சுன்னா அவங்களுடைய கண்ட்ரோலு, ஓட்டுநர்கள் கண்ட்ரோல் அவங்களுக்கு தெரியும், வண்டி கரெக்டா வரும். ஒரு ஆள் ஓனர் இல்லைன்னா ஒரு ஆள் 4 ஓனர் 5 ஓனர் மாறி வண்டி வாங்கினா சிக்கல். ஒரே ஓனர்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நான் வந்து வாங்கும்போது 4 ஓனர், இப்ப நான் வந்து 4வது ஓனர், 5வது ஓனர், 4வது ஓனர் நினைக்கிறேன். ஆனா நான் மெயின்டைன் பண்ணி பக்காவா வச்சிருந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க எப்படி வச்சாங்கன்னு தெரியல. படாவதியா இருந்துச்சு நான் எடுத்த வண்டியெல்லாம். சரி, வண்டிக்குள்ள உட்காரு பாப்பா, வண்டிக்குள்ள உட்காரு, வெயில். சரிங்கண்ணா, இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க. ஆமா, இது என்னது மகேந்திரா அல்பா. நம்ம ஸ்டாண்ட்ல இன்னொரு வண்டி பார்ப்போம், பஜாஜ் அபே. நம்ம தமிழ்நாட்டுல முத வந்த வண்டி என்ன வண்டியில? முத அபே அல்பா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மகேந்திரா. ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான், அல்பா தான். மகேந்திரா. அதுக்கப்புறம் தான் அபே. அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. முத ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ஆட்டோன்னு வந்தது பஜாஜ் தான். பேசஞ்சர் ஆட்டோ சின்ன ஆட்டோ தான் ஃபர்ஸ்ட் பஜாஜுக்கு அப்புறம் டிவிஎஸ். பெரிய வண்டியா வந்தது மஹேந்திரா அல்பா. அதுக்கப்புறம் அபே, அதுக்கப்புறம் பஜாஜ். சரி, நம்ம அந்த அபே பேசுவோம். பெட்ரோல் வண்டி நிறைய பேருக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறது. இப்போ அபே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் இந்த விஷயத்த சொல்லி பொதுமக்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தொழில் தொழில் ஒடுக்கப்பட்டது. சரிண்ணே, யாராவது செகண்ட்ஸ்ல வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கறதும் கிடையாது, விருப்பம் தான். திறமைக்கு தான் பரிசு. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய காசு வச்சிருக்கவங்க வந்து இந்த ஆட்டோ வாங்கணும்னு யோசிக்க போறது கிடையாது. வாங்கணும்னு யோசிக்க போறது கிடையாது. ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, சரி நம்ம ஏதாவது ஒரு ஆட்டோ ஓட்டியாவது பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் பயனுள்ள விஷயமா இருக்கும். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. வணக்கம்.